வணக்கம். இன்று நம்முடன் தமிழ்நாட்டின் மூதறிஞர்களில் ஒருவரும் தமிழ்நாடு தன்னுரிமைக் கழகத்தின் தலைவருமான ஐயா பழ கருப்பையா அவர்கள் இணைந்துள்ளார்கள். கலை, இலக்கியம், அரசியல், சமூகம், சித்தாந்தம், ஆன்மீகம் என்று எந்த தலைப்பில் ஐயாவுடன் கேள்விகளை முன்வைத்தாலும் அருவியென பதில்கள் கொட்டும். சமகால பிரச்சனை ஒன்று குறித்து தீவிரமான உரையாடலுக்காக ஐயாவுடன் அரங்கத்தில் இணைந்துள்ளோம். ஐயா வணக்கம். ஐயா, இப்போது பிராமணர்களும் தமிழ் தான் பேசுகிறாங்க. ஆனால் ஏன் நம்ம கும்பிட்ற சாமியை தான் அவங்களும் கும்பிட்றாங்க? ஆனால் ஏன் இந்த வெறுப்பு? ஏன் இவ்வளவு தூரம் நம்ம அவங்கள தனியாக பிரித்து வச்சு தொடர்ந்து ஒரு அரசியல் உரையாடலில், ஆன்மீக உரையாடலில், சித்தாந்த உரையாடலில் எல்லாத்துலேயுமே அந்த 3% ஏன் நம்ம பிரித்து வச்சு பேசிக்கிட்டே இருக்கிறோம்? ஐயா, ஏன்னா தேவையில்லை. ஆனால் அது ஒரு 1000 ஆண்டு கால ஆதிக்கம். சோழ பேரரசு கால வரையிலும் அவர்களுக்குரிய இடத்தை பெற்றிருந்தார்கள். நிறைய கிராமங்களை சோழர்களிடமிருந்து பரிசுகளாக பெற்றார்கள். தனித்தனியாக அவர்கள் கிராமங்களில் கூட்டமாக வாழ்ந்தார்கள் என்பதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், தெலுங்கு அரசமைப்பில், விஜயநகர சாம்ராஜ்யத்தின் அரசமைப்பில் அதற்கு பின்னால் வந்தவர்கள் பெரிய அளவுக்கு இவர்களுக்கு இடம் கொடுத்தார்கள். அதற்கு பிறகு மராத்திய அரசு, இவர்கள் எல்லோருமே பிராமணர்களை வெளியே இருந்து நிறைய கொண்டு வந்தார்கள். அவர்களுக்கு வேண்டிய வசதிகளை எல்லாம் வழங்கினார்கள். அவர்களுக்கு கோவிலில் முதன்மை அளிக்கப்பட்டது. காலப்போக்கில் மராத்தியர்கள், விஜயநகர பேரரசு எந்த அடிப்படையில் கட்டப்பட்டதென்றால் இஸ்லாம் படையெடுப்பை தடுத்து நிறுத்துவதற்காக கட்டப்பட்ட அரசு என்கின்ற காரணத்தினால் நாமெல்லாம் இந்து மதம், நம்முடைய மதத்திற்கு மாறான இஸ்லாம் நம்மை ஆள்வது என்பது முறையற்றது என்று சொல்லி அவர்கள் அந்த இந்து மதம் என்கின்ற கோட்பாட்டை மெதுவாக உள்ளே கொண்டு வருகிறார்கள் நாம் எல்லோரும். ஆனால் தெலுங்கர்கள் சைவ சமயத்தினர் தான், வைணவ சமயத்தினர் தான், அதில் ஒன்றும் வேறுபாடு இல்லை. இந்து என்கின்ற சொல் லேசாக தலை தூக்குகிறது. நம்ம இந்திய தேசிய விடுதலை இயக்கத்தின் போது தான் இந்து என்பது பெரிய அளவுக்கு கட்டமைக்கப்படுகிறது. அதற்கு முன்னால் வாழ்ந்த நம்முடைய வள்ளலாருக்கு இந்து என்ற சொல் தெரியாது. பிரிட்டிஷ் காலத்தில் வாழ்ந்தவர் வள்ளலார் என்றாலும் அவருக்கு இந்து என்ற சொல் தெரியாது. என்னுடைய பாட்டனார் பத்திரத்தில் குறிப்பிடுகிற போது ஆறுமுகம் சிவமதம் என்று தான் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இது எந்த காலகட்டத்திலேயே? ஒரு 150 ஆண்டுகளுக்கு முன்பு இந்து மதம் கட்டமைக்கப்பட்டது என்பது இந்திய தேசிய விடுதலையின் போது. இந்திய தேசிய விடுதலையில் திலகர் என்ன நினைக்கிறார்? பெருவாரியான பழக்க வழக்கங்கள், கங்கையிலும் முழுகுவார்கள், காவிரியிலும் முழுகுவார்கள், பெரிய வேறுபாடு ஒன்றுமில்லை. இந்த சாமியை பிராமணர்களும் கும்பிடுவார்கள், அந்த சாமியை திராவிடர்களும் கும்பிடுவார்கள், காசி வரையிலும் போய்விட்டு வருவார்கள். போய்விட்டு வந்தாலும் சைவமாகத்தான் இருந்தார்கள், வைணவமாகத்தான் இருந்தார்கள். தமிழன் கண்டாய் ஆரியங்கண்டா என்று திருநாவுக்கரசர் ஆரிய கோட்பாடு வேறு, திராவிட கோட்பாடு வேறு என்று தான் பிரிக்கிறார். மாணிக்க வாசகர் 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் என்று சொல்கிறார்கள். மிண்டிய மாயா வாதம் என்னும் சண்டமாருதம் சுழித்தடித்து அர்த்தம். அவர் இவ்வளவுக்கும் பார்ப்பனராக பிறந்தவர் மாணிக்க வாசகர். அவர் சைவ சமயத்தை கையில் எடுக்கிறார். ஞான சம்பந்தர் பார்ப்பனராக பிறந்தவர், அவர் சைவ சமயத்தை கையில் எடுக்கிறார். மாணிக்க வாசகர் பேசுகிற மாயாவாதம் என்பது இவருடைய அத்வைதம், இவர்களுடைய வேதாந்தம். நியாயமாக மாணிக்கவாசகர் கடைப்பிடித்திருக்க வேண்டிய மதம் அதுதான். ஆனாலும் கூட அவர் அதை தள்ளி சைவ சமயத்தை கடைப்பிடிக்கிறார். நாத்திகம் பேசி நாத்தெழும் பேரினர் என்று அவர்களை வைவது போல, அவர்களை பழிப்பது போல மாயாவாதம் பேசுகிறவர்களையும் பழிக்கின்றார். நாத்திகம் என்பது முனைப்பாக நின்ற காலத்தில் அதை தாண்டி நான் சிவனாகிய உன் மீது பற்று கொண்டது போல, இந்த மாயாவாதம் என்கின்ற பார்ப்பனர்களின் அத்வைதம் முனைப்பாக நின்ற காலத்தில் அதையும் தாண்டி நான் சிவனாகிய உன் மீது பற்று கொண்டேன் என்று சொல்லுகிறார். நாத்திகம் பேசி நாத்தெழும் பேரினர் அவர்களுக்கிடையே மிண்டிய மாயாவாதம் என்னும் சண்டமாறுதும் சுழித்தடித்தார்த்தம். ஆதிசங்கரர் அதை உண்டாக்கிவிட்டார். அது பெருங்காற்றாக, சூறைக்காற்றாக சுழன்று வீசினாலும் கூட அதிலிருந்து தப்பித்து வந்து சிவனாகிய உன் மீது நான் பற்றுக்கொண்டேன் என்று மாணிக்கவாசகர் சொல்வதிலிருந்து மாயாவாதம் என்று சொல்லப்படுகின்ற அத்வைதம் வேறு, நம்முடைய சைவ சித்தாந்த கோட்பாடு வேறு என்பது தெரிய வருகிறது. தமிழர்கள் தான் இதற்கான கோட்பாடுகளை உண்டாக்கினார்கள், பார்ப்பனர் அல்லாதவர்கள். சிவஞான போதம் போன்ற நூல்கள், இந்த சிவஞான போதம் வெறும் 12 சூத்திரங்களால் ஆனது. உலகத்திலேயே மத நூல்களிலேயே ரொம்ப சின்ன நூல், ஒரு 3 தாளுக்குள் 3 பக்கத்துக்குள் அடங்கி விடுகின்ற நூல் சிவஞான போதம் தான். அதை எழுதியவர் மெய்கண்டார். 12 சூத்திரங்களுக்கு, ஒரு சூத்திரம் 4 வரி, ஒரு சூத்திரம் 2 வரி, ஒரு சூத்திரம் 1 வரி, இப்படித்தான் இருக்கும். மொத்தம் ஒரு 40 வரிக்குள் தான் இருக்கும் அந்த சிவஞான போதம். இதற்கு ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரியை போல இவ்வளவு பெரிய உரை எழுதப்பட்டிருக்கிறது. திராவிட மாபாடியம் என்று, அப்பொழுதே இந்த திராவிடம் என்ற சொல் ஆளப்படுகிறது. திராவிட மாபாடியம், சிவஞான
யோகியார் அதை எழுதியிருக்கிறார். மிகச்சிறந்த நூல். அந்த தமிழ் நடையெல்லாம் நினைத்தே பார்க்க முடியாத தமிழ் நடை, எப்படி செய்திகளுக்குள் ஊடுருவி போகிறார்கள் என்பது அவையெல்லாம் இருக்கட்டும். நான் ஒன்று சொல்லுகின்றேன். ஆரிய நாகரிகமும் திராவிட நாகரிகமும் சேர்ந்து தான் இந்தியாவை உருவாக்கின. ஆரிய நாகரிகம் குறைவானது என்பது என்னுடைய கருத்தில்லை, சிறந்தது. மகாபாரதம் ராமாயணம் என்கின்ற நூலை உருவாக்க தெரிந்த ஒரு சமூகம் உண்மையிலேயே மேம்பட்ட சமூகம்தான். ஆனால் நாம் காப்பியங்களை உருவாக்கி இருக்கின்றோம், இதிகாசங்களை உருவாக்கவில்லை என்றாலும் நமக்கும் சங்க இலக்கியங்கள் இருக்கின்றன, தொல்காப்பியம் போன்ற நூல்கள், இலக்கண நூல்கள் இருக்கின்றன, திருக்குறள் போன்ற மிகச்சிறந்த நூல் இருக்கிறது. ஆகவே அவர்கள் தொன்மையான நாகரிகத்தினர் என்பது போல நாமும் தொன்மையான நாகரிகத்தினர் தான். இந்த நிலையில் இந்திய தேசிய இயக்கம்தான் இந்த இந்து மதம் என்கின்ற ஒன்றை உள்ளே கொண்டு வந்து திணிக்கிறது. திலகரிலிருந்து ஆரம்பிக்குதுன்னு. திலகரிலிருந்து ஆரம்பிக்கிறது. திலகருக்கு முன்னாலேயே அந்த பைய, அந்த வாசனை, அதாவது இவன் கூட்டு நடத்தினால் முஸ்லீம் வரமாட்டான். விநாயகர் சதுர்த்தியை அடிப்படையாக வைத்து திலகர் மராத்தாவிலே இந்த இயக்கத்தை தொடங்கி பெரிய அளவுக்கு நடத்துகிறார். இந்துக்கள் திரளுகிறார்கள். ஆகவே தேசிய இயக்கம் என்பது இந்துக்களின் இயக்கம், விடுதலை இயக்கம் என்று சொல்லி எல்லோரும் நினைத்து கொண்டிருந்த காலத்தில் காந்தி இதை மாற்றி அமைக்கிறார். காந்தி தான் ரொம்ப லீஸ்ட் இந்தியன், ரொம்ப பெரிய அளவுக்கு வெஸ்டர்னைஸ்டு என்பது என்னுடைய கருத்து. இது ஒரு வித்தியாசமான பார்வை. ஆமாம், அவர் கோவணம் கட்டியிருந்தார், மேலே சட்டை போடாமல் இருந்தார் என்பதினாலே அவர் இந்தியனைஸ்டு என்று சொல்வார்கள். இந்தியனைஸ்டு தான், ஆனால் அவருடைய தாட் ப்ராசஸ் வெஸ்டர்னைஸ்டு. அவர் இந்த செக்குலரிசம் என்கின்ற ஐரோப்பிய சிந்தனையை இந்தியாவுக்குள் கொண்டு வந்தார். எத்தனையோவற்றை கொண்டு வந்தார். அவர் டால்ஸ்டாயால், தோரோவால், ஜான் ரஸ்கினால், இப்படி பெரிய பெரிய மேலை நாட்டு அறிஞர்களால் தாக்கம் பெற்றவர். அதனாலே இந்தியாவுக்குள் அதை எப்படி கொண்டு வருவது என்று கொண்டு வந்து, அதனாலே தான் நேருவை போல, ஜின்னாவை போல பெரிய பெரிய பேரிஸ்டர்களெல்லாம் காந்திக்கு கட்டுப்பட்டு போனதற்கு காரணம், காந்தி சீமான் மாதிரி இருந்தால் அவன் கட்டுப்பட மாட்டான். வெரி செக்யூலர் மேன் காந்தி தான் என்பது என்னுடைய கருத்து. ஏனென்றால் அவர் எங்கே தாக்கம் பெற்றீர்கள் என்று கேட்டால் ஜான் ரஸ்கினுடைய அண்ட் டு திஸ் லாஸ்ட், கடையனுக்கும் கடை தேற்றம், அதுபோல் சிவில் டிசொபீடியன்ஸ் தோரோ, அதைத்தான் சத்தியாகிரகமாக பின்னால் மாற்றி அமைக்கிறார். அதுபோல் லியோ டால்ஸ்டாயினுடைய நூல்கள் எல்லாவற்றையும் அவர் படித்து, டால்ஸ்டாய் பண்ணை என்று தென்னாப்பிரிக்காவில் வைத்து அந்த சிந்தனைகளெல்லாம் வாங்கி கொண்டு, அதற்கு பிறகு இந்தியாவில் அதை இந்தியமயமாக ஆக்கி, அவர் சட்டை அணியாமல் சொன்ன காரணத்தினால் எல்லாமே இந்திய சிந்தனை என்று நாம் நினைத்தோமே தவிர, இந்த நான் வயலன்ஸ் என்பது கூட, சிவில் டிசொபீடியன்ஸ் என்பதனுடைய இன்னொரு பிறப்புத்தான் நம்முடைய சத்தியாகிரகம். அரசியல் ரீதியாக அரசுக்கு கீழ்ப்படியாமை, அரசுக்கு கீழ்ப்படியாமை என்பதை தோற்றுவித்தவன் தோரோ. அந்த அரசுக்கு கீழ்ப்படியாமையில் வன்முறையற்ற தன்மையை தோற்றுவித்தவர் காந்தி. எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்தார். அவர் இவற்றையெல்லாம் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்து தேசியம்தான் இந்திய தேசியம் என்று இருக்கின்ற நிலையை அவர் மாற்றுகிறார். கலீஃபாக்கள் ஒழிக்கப்பட்ட போது அலி சகோதரர்களை துணை வைத்துக் கொள்ளுகிறார். முஸ்லீம்கள் நம்பிக்கை பெற்று இந்திய தேசிய காங்கிரஸுக்குள் வருகிறார்கள். அதற்கு பிறகு இந்துக்களும் முஸ்லீம்களும் சேர்ந்து நடத்துகின்ற ஒரு தேச போராட்டமாக விடுதலை போராட்டம் அமைந்தது. காந்தி எல்லாவற்றையும் மாற்றி விட்டார், திலகரை தள்ளி விட்டார். திலகர் சாதுக்களுக்கு இங்கே என்ன வேலை என்கிறார். ஒரு சாது தான் இந்திய விடுதலையை அவர் சாதித்து தந்தார். ரெண்டாவது, திலகர் கீதை, வர்ணாசிரம தர்மங்கள் எல்லாவற்றையும் போற்றியவர். காந்தி கீதையிலேயே எனக்கு உபாதெல்லாம் இருக்கிறது, அதையெல்லாம் கிருஷ்ணர் சொல்லி இருக்க மாட்டார், அது எனக்கு பிடிக்காது என்று சொல்லிவிட்டு போய்விடுவார். கீதையை முழுமையாக காந்தி ஒப்புக்கொள்வதில்லை. கீதைக்கு அவரும் உரை எழுதியிருக்கிறார். ஆகவே காந்தி இது இந்தியாவாக இருக்கக்கூடாது என்பதை நிலைநிறுத்தியதில் காந்தியினுடைய பங்கு ரொம்ப பெரியது. இதையும் மீறி காந்தி காலத்திற்கு பின்னால் இந்து தேசியம் பேசுகிறவர்கள் வருவார்கள், நமக்கு அது பாதகமாக அமையும் என்று ஜின்னா பிரித்து கொண்டு போய்விட்டார். காந்தி காலத்திலேயே பிரித்து கொண்டு போய்விட்டார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்து என்பதை கட்டமைத்த போது இந்திய தேசிய விடுதலை முக்கியம் என்கின்ற காரணத்தினாலே இந்து என்கின்ற நிலைக்கு மறுப்பு நிலையை நம்முடைய ஆட்கள் தோற்றுவிக்கவில்லை. நியாயமாக பெரியார் என்ன செய்திருக்க வேண்டுமென்றால், பாவேஸ் ஐயர் பார்ப்பனர்களுக்கும் பார்ப்பனர் அல்லாதவர்களுக்கும் தனித்தனியே உணவளித்த போது, காங்கிரஸிலிருந்து பணம் கொடுக்குறோம், எங்களை நீ தனியாக பிரிக்கிறாய், நாளைக்கு 3% உள்ள நீங்கள் ஆட்சிக்கு வருவீர்கள், ஆட்சியை அதிகாரத்தை கையில் வைத்திருப்பீர்கள், நாங்களெல்லாம் எங்களுடைய பணத்தில் நடத்துகிற ஆசிரமத்தில் 97% எங்களை தனியாக வைத்து உணவிடுகிறாய் என்றால் நாளைக்கு நாட்டிலும் இதுதானே நடக்கும் என்று சொல்லி காங்கிரஸை விட்டு வெளியே வருகிறார் பெரியார். ஆக வாவேசு ஐயர் இவர்களை பிரித்து வைத்து உணவிட்டது தான் தமிழ்நாட்டில்
திராவிட இயக்கம் பின்னால் வேர் ஊன்றுவதற்கு பெரிய தலைமையாக அமைகிறது. தேசிய கல்விக்கூடங்களை ஏற்படுத்துங்கள் என்று காந்தி சொன்னார். வெள்ளைக்காரனுடைய பள்ளிக்கூடத்திற்கு போக வேண்டாம், நாமே நம்முடைய பள்ளிகளை உருவாக்கி கொள்ளலாம் என்று சொன்னார் ஒத்துழையாமை இயக்கத்தில். அதனாலே வாவேசு ஐயர் தனிப்பள்ளி வைத்தார். தனிப்பள்ளி வைத்தபோது தனியாக உணவிட்டார். இதுதானே நாளைய இந்தியாவிலே நடக்கும் என்று பெரியார் கேட்ட கேள்வி பெரிய கேள்வி. அந்த மாதிரி மறித்து சிந்திக்க தெரிந்த பெரிய சிந்தனையாளர் பெரியார் தான். அப்புறம் அது திராவிட இயக்கமாக மாறுகிறது என்பதெல்லாம் இருக்கட்டும். இப்பொழுது நாம் பேச வேண்டிய செய்தி என்ன என்றால், நாம் இந்துக்கள் இல்லை என்ற செய்தி இந்த நாட்டில் முன்னெடுக்கப்படவில்லை. மனோன்மணிய சுந்தரம் பிள்ளையால் முன்வைக்கப்பட்டது, விவேகானந்தரிடமே முன்வைக்கப்பட்டது. விவேகானந்தர் அமெரிக்காவுக்கு போய்விட்டு அத்வைதத்தை இந்து மதம் என்று பேசிவிட்டு வருகிறார். அவருக்கு தெரிந்தது, அவர்களுக்கு அவர் பார்ப்பனர் அல்லாதார், ஆனாலும் அவருக்கு சொந்த மதம் கிடையாது. ஆகவே ஆதிசங்கருடைய மதத்தை தன்னுடைய மதமாக சுவீகரித்துக் கொள்கிறார். தமிழனுக்கு சொந்த மதம் இருக்கிறது. சுவீகரித்து கொண்டு இதுதான் இந்து மதம் என்றும் இந்தியாவுக்கு உரியது என்றும் அமெரிக்காவிலே போய் பேசிவிட்டு வெற்றிகரமாக திரும்பி வந்தவர் திருவனந்தபுரத்திற்கு வந்து இந்து மதத்தின் பெருமையை அங்கே பேசிவிட்டு வந்தேன் என்று சொன்னபோது நாங்கள் இந்துக்கள் இல்லை என்ற ஒரு குரல் எழுந்தது. யார் என்று கேட்கிறார். எழுந்து நிற்கிறார் நம்முடைய மனோன்மணிய சுந்தரம் பிள்ளை. விவேகானந்தர்ட்டே சொல்கிறார். விவேகானந்தரிடமே சட்டையை பிடிக்காத குறையாக பேசுகிறார். நாங்கள் இந்துக்கள் இல்லை, நீங்கள் யார்? எங்களுடைய மதம் தனி, அது சைவம் வைணவம், இத்தகைய தனி பிரிவினர் நாங்கள், இந்துக்களில் நாங்கள் ஒரு பகுதியினர் இல்லை என்று சொல்லுகிறார். பேசியவாறு இறங்கி போய்விடுகிறார். அப்படியானால் எனக்கு ஐ ஹேவ் நோ பிஸ்னஸ் ஹியர் என்று சொல்லிவிட்டு போய்விடுகிறார். ஆகவே விவேகானந்தரையே புறமுதுகிட்டு போக வைத்தவர் மனோன்மணிய சுந்தரம் பிள்ளை. அவர் ஊன்றி வைத்த கருத்துக்களெல்லாம் 19ஆம் நூற்றாண்டாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். 20ஆம் நூற்றாண்டு தொடக்கமாக இருக்கும். அந்த காலகட்டத்தில் முன்மொழியப்பட்ட இந்த கருத்தை எடுத்து செல்வதற்கு பெரியாருக்கு தெரியவில்லை, பிறருக்கும் தெரியவில்லை. எப்படி எடுத்துகிட்டு போயிருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அப்படியே அவர் தமிழனுக்கு தனிச்சமயம் உண்டு என்ற செய்தியை பெரியார் சொல்லிவிட்டு சைவனும் முட்டாள் என்று சொல்லியிருக்கலாம். சைவன் முட்டாள், வைணவன் முட்டாள், கடவுளை நம்புகிறவன் முட்டாள் என்பது அவருடைய கருத்தாக இருந்தால் அந்த கருத்துக்கு மாறுபட்ட கருத்து நான் சொல்லவில்லை. அது அவருடைய பார்வை. இந்த நாட்டில் நாத்திகர்கள் 3000 ஆண்டுகளாக இருந்து வந்திருக்கிறார்கள். ஆகவே அதில் ஒன்று மாறுபாடு எனக்கு இல்லை. ஆனால் நம்முடைய மதம் இந்து மதம் இல்லை என்பதை முதலில் உணர்த்தி இருந்தால் இந்த போராட்டமே சரியான வடிவம் பெற்றிருக்கும். பெரியார் இந்துக்கள் இல்லை என்று சொல்லாமல் பார்ப்பனன் கடவுளை பிடித்து கொண்டிருக்கிறான், ஆகவே கடவுளை ஒழித்தால்தான் பார்ப்பானை ஒழிக்க முடியும் என்று நினைக்கிறார் பெரியார். அப்பொழுது அவனை ஒழிக்க வேண்டுமென்றால் கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லை என்று எழுதி வைத்தால் பிராமணனுடைய பிடி போய்விடும் என்று நினைக்கிறார். ஆனால் அவன் அப்பொழுது இவர் காலத்தில் ஒரு 20 பிள்ளையாரை போட்டு உடைக்கிறார். அது இந்து மத கடவுள் என்று நினைக்கிறார். அது சிவனுடைய பிள்ளை தானே, சிவன் தமிழ்நாட்டு கடவுள் தானே, முருகன் தமிழ்நாட்டு கடவுள் தானே. அவர்கள் சுப்பிரமணியம் என்று பெயர் மாற்றி சொல்லி பார்க்கிறார்கள், ருத்ரன் என்று பெயர் மாற்றி சொல்லி பார்க்கிறார்கள். என்றாலும் கூட நியாயமாக பார்ப்பனுடைய மதத்திற்கு கடவுளும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, பிரம்மம் தான். எல்லாம் பிரம்மம் தான். அத்வைதத்தினுடைய அடிப்படை. உலகத்திலேயே கோட்சே என்ற மனிதனும் காந்தி என்ற மனிதனும் இல்லை, 2 பேரும் பிரம்மம் தான். பிரம்மம் என்பது ஒரு நிலவு 100 வகையான நீர்நிலைகளில் 100 சந்திரனாக தெரிவது போல, ஏரியில் ஒரு சந்திரன், குளத்தில் ஒரு சந்திரன், கம்மாயில் ஒரு சந்திரன் என்று தெரிவது போல மனிதர்கள் பிரம்மம் அது பிரதிபலிப்பே தவிர உண்மை இல்லை என்று அத்வைதம் சொல்லுகிறது. உண்மையிலேயே அகம் பிரம்மஸ்யாமி, நானே பிரம்மம் என்பது மட்டும்தான் உண்மை. அதில் பலவற்றுக்கு நமக்கெல்லாம் விடை தெரியாது, பிராமணர்களுக்கு தெரியும் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நம்மால் அதை புரிந்து கொள்வது ரொம்ப சிரமம். அதுக்கு வேதாந்தம் என்று பெயர், இன்னொரு பெயர். அதை பற்றி எனக்கு மறுப்பு ஒன்றுமில்லை. அதாவது இந்திய சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் காந்தி ஒரு விஷயத்தை சரியாக கையாண்டார் அப்படின்னு சொல்கிற நீங்கள், சமூக சீர்திருத்த போராட்டத்தில் பெரியார் ஒரு விஷயத்தை சரியாக கையாளவில்லை என்பது பெரியார் நடத்தி பார்த்து தோற்ற பிறகுதான் எனக்கு தெரிகிறது. ஆகவே பெரியார் தன் காலத்திற்கு ஏற்றவாறு அவர் பார்ப்பன ஆதிக்கம் சேரன்மாதேவியிலே படிந்த காரணத்தினாலே விடுதலை பெற்ற நாட்டிலும் படியும். அவர்கள்தான் தேச விடுதலை போரிலும் முன்னிற்கிறார்கள். ஆகவே இதே பழைய மனுநீதி முறை, பழைய மேல் கீழ் நிலை, பழைய தீண்டாமை நிலை, இவையெல்லாம் சுதந்திர இந்தியாவிலும் தொடரும் என்கின்ற காரணத்தினால் காங்கிரஸ் என்பது பார்ப்பன இயக்கம் என்று கருதித்தான் வெளியே வருகிறார். அப்படி தெளிவான பார்வையோடு வெளியே வருகிறார். பசவண்ணா அதை முற்றாக மறுத்துட்டு, பசவண்ணா தான் பெரிய புரட்சியாளர். பிராமணனாக பிறந்து லிங்காயத் என்ற மதத்தை தோற்றுவித்து வேதத்தை மறுத்து லிங்கம்தான் எங்களுடைய கடவுள் என்ற லிங்க வழிபாட்டை மேற்கொண்டு அது ஒன்றுதான், ஜாதிகள் இல்லை, வேதம் இல்லை,
என்று எல்லாவற்றையும் பெரியார் மறுத்த எல்லாவற்றையும் மறுத்தார். ஆனால் சிவனை கடவுளாக கொண்டார் லிங்காயத்துகள். அவர்கள் வேத மறுப்பாளர்கள், அதுதான் முக்கியம். அதனாலே லிங்காயத்துகள் கொஞ்ச நாளைக்கு முன்னாலே போன சித்தராமையா ஆட்சியில் நாங்கள் இந்து மதம் இல்லை, இந்துக்கள் இல்லை, எங்களை தனி மதமாக அறிவி என்று சொன்னார்கள். சொல்ல தெரியுமா? இங்கே இருக்கவனுக்கு முட்டாள்கள், இங்கே இருக்கிற மடாதிபதி எவனாவது, நான் ஏன் எவனாவது என்று சொல்கிறேன் என்றால் சைவத்தை நிலைநாட்ட வந்த எவனாவது பேசுகிறானா இந்த மடாதிபதியில்? நாங்கள் வேதத்தின் அங்கம் இல்லை, எங்களுடைய சமயம் தனியானது, ஆகவே நாங்கள் இந்து மதம் இல்லை, எங்களை விட்டு பிரித்து தனி மதமாக அறிவி என்று லிங்காயத்துகள் போய் மனு கொடுத்தார்கள் சீதாராமையாவிடம். சீதாராமையா அதை ஏற்றுக்கொண்டார். ஆனால் மத்திய அரசாங்கத்துக்கு ஏற்கும்படி பரிந்துரைத்த போது மத்திய அரசாங்கம் அதை ஏற்கவில்லை. ஏனென்றால் இந்து மதத்தின் அடிப்படையில் அவர்கள் ஆட்சி நடத்துகிறவர்கள். அதனாலே இந்து மதம் இல்லை என்று லிங்காயத் சொல்லுகிற போது சைவ மதம் மட்டும் எப்படி இந்து மதத்தின் ஒரு கூறாகும்? அங்கே உள்ள லிங்காயத், கர்நாடகத்தில் உள்ள லிங்காயத், நாங்கள் வேத மறுப்பாளர்கள், வேதத்தை பின்பற்றுகிறவர்கள் இல்லை, நாங்கள் சாதி மறுப்பாளர்கள், அவர்களே சாதியாக ஆனார்கள் என்பது வேறு. ஆகவே எங்களை இந்து மதத்திலிருந்து தனி மதமாக பிரித்து அறிவி என்று சித்தராமையாவிடம் சொல்லி, சித்தராமையாவும் லிங்காயத்துகளை தனியாக பிரித்து வைத்துக் கொள்வோம் என்று சொல்லி, அவருக்கு நோக்கம் அரசியலாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு மாநில அரசு பரிந்துரைத்து மைய அரசாங்கத்துக்கு போய் மைய அரசாங்கம் இந்து மத அடிப்படையிலேயே நாடு கட்டுகின்ற காரணத்தினால் அவர்கள் அதை ஏற்கவில்லை. அப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா, பெரியார் கடவுள் மறுப்புக்கு பதில் வேத மறுப்பை அவர் மேற்கொண்டார். வேத மறுப்பை அவர் வழியாகத்தான் அறிகிறோம், மனு தர்ம மறுப்பை அவர் வழியாகத்தான் அறிகிறோம். என்றாலும் கூட நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், உனக்கு தனி மதம் உண்டு என்று சொல்லியிருந்தால், லிங்காயத்தினுடைய மதம் தனி மதம் என்று சொன்னது போல, வேதத்தோடு தொடர்பில்லை என்று சொன்னது போல, தமிழ் மதத்தை, சைவத்தை, வைணவத்தை தனி மதமாக அறிவித்து விட்டு நீ ஒரு முட்டாள், நீ ஒரு பேதை, நீ கடவுளை நம்புகிறாய், கடவுள் இல்லை என்று சொல்லி தொலைத்து விட்டு போயிருக்கலாம். கடவுளை மறுத்தால் எங்களுடைய மனம் புண்பட்டு விடுகிறது என்று சொல்லுகிறவன் நான் அயோக்கியன், நான் கடவுளை நம்புகிறவன். எவன் இல்லை என்று சொல்லாலும் எனக்கு புண்படுவதில்லை. புத்தர் கூட இல்லை என்று தான் சொல்லுகிறார். கடவுளே இல்லை என்று சொன்ன இமானுவேல் காண்ட் சமூக மேன்மைக்காக அந்த கடவுள் முன்வைக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறான். அவனை விட பெரிய ஜெர்மன் பிலாசபர், அவனை விட பெரிய பிலாசபர் இந்த மனித உலகத்தில் தோன்றவில்லை என்று நான் சொல்கிறேன். மேற்கத்திய சிந்தனையாளர்கள் காண்ட் ரொம்ப பெரிய இமானுவேல் காண்ட். அவன் சமூக ஒழுக்கம் நிறைவேறாது, எல்லாரும் பொய்யே சொல்வது என்று முடிவு செய்து விட்டால் கடைசியில் எல்லாரும் நான் பொய் சொல்வேன், ஆனால் நீ பொய் சொல்லக்கூடாது என்று தான் சொல்வானே தவிர, நீங்கள் எல்லாரும் சமூகம் எல்லாரும் பொய் சொல்லாதவர்களாக இருக்க வேண்டும், நான் மட்டும் என் தேவைக்கு சொல்வேன் என்று சொல்லி ஒவ்வொருவனும் இப்படியே செய்து கொண்டிருந்தால் பிறகு இந்த சமூகம் எப்படி நிலை பெறும் என்று கேட்பான். அதனாலே சொல்லுகின்றேன், எங்கெங்கோ போகிறோம் நாம். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்து மதம் நம்முடைய மதம் இல்லை என்று பெரியார் சொல்லியிருந்தால், உங்களுடைய மதம் இல்லை என்று சொல்லியிருந்தால், தன்னுடைய தர்க்கத்தை கூர்மைப்படுத்தியிருக்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்க. பார்ப்பன ஆதிக்கம் போய்விடும். பார்ப்பன ஆதிக்கத்தை போக்குவதற்கு நீங்கள் கடவுள் மறுப்பை மேற்கொண்டீர்கள். பார்ப்பன ஆதிக்கத்தை போக்குவதற்கு நீங்கள் இந்து மத எதிர்ப்பை மேற்கொண்டிருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. நீங்கள் இந்து மத எதிர்ப்பை மேற்கொண்டீர்கள், ஆனால் கடவுள் தான் மையம் என்று கருதினீர்கள். நான் சொல்லுகிறேன், இந்து இல்லை என்று நீ சொல்லிவிட்டாலே அவனுடைய உபநிடதம், அவனுடைய ஆதிக்கம், அவனுடைய சங்கர மடம், அவனுடைய அத்வைதம் இவையெல்லாம் நம் மீது தாக்காது. நான் மேல் ஜாதி நீ கீழ் ஜாதி என்பது நிற்காது. நான் உன்னை தொடமாட்டேன், நீ சூத்திரன் என்று பேச்சுக்களுக்கெல்லாம் இடமில்லாமல் போயிருக்கும். ஆகவே இவையெல்லாம் தப்பு என்று பெரியார் சொல்லிக் கொடுத்தார். ஆனால் கடவுளை ஒழித்தால் பார்ப்பான் ஒழிவான் என்று நினைத்தார். தமிழன் கடவுளை விடமாட்டேன் என்று சொன்னான், பார்ப்பானும் சேர்ந்து இருந்து விட்டான். சரியா? இப்பொழுது நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், இதற்கு தீர்வு சொல்லுகிறேன். இந்து சமயம் நம்முடைய சமயம் இல்லை. இப்பொழுது புதிய கோட்பாடு வைக்கப்பட வேண்டும். இந்து அறநிலையத்துறை என்பதை தமிழ் சமயங்கள் அறநிலையத்துறை என்று நீ மாற்றிவிட்டால் சமஸ்கிருதம் இதற்குள் வராது, வேதம் இதற்குள் வராது. என்னுடைய கருத்து, மகாபாரதமும் ராமாயணமும் மிகச்சிறந்த இதிகாசங்கள் என்பதுதான். பெரிய தர்மத்தை போதிக்கின்ற மிகச்சிறந்த நூல்கள். பார்ப்பனர்கள் குறைவானவர்கள் என்பது என்னுடைய கருத்து இல்லை. நம்மோடு சேர்த்து வைத்துக் கொண்டால் நீ குனி நான் ஏறுகிறேன் என்று சொல்வான். நீ தனி, உன் மதம் தனி, நீ கடைப்பிடித்துக் கொள், எங்கள் மதம் தனி, நாங்கள் தனி. இந்திய நாகரிகத்தை உருவாக்கிய 2 சமமான மனிதர்களில் நீ ஒருவன், நான் ஒருவன். நீ உண்டாக்கியது வேதகால நாகரிகம், நான் உண்டாக்கியது சிந்து சமொழி நாகரிகம். ஆகவே நீ தனியாக இரு. தமிழ்நாட்டில் நீ தனி மதமாக இரு. உன்னை எவனும் பார்ப்பான் என்று சொல்லி திட்டக்கூடாது. நீ 3% இருந்தாலும் 8% உள்ள முஸ்லீம்களோடும் 3% உள்ள முஸ்லீம்களோடும் நீ இணையாக வாழலாம். நீங்கள் சொல்கிற மாதிரி சைவம், வைணவம், வைதிக மதம் அப்படி பிரிச்சுட்டா இந்த பார்ப்பனிய எதிர்ப்பு இல்லை. சைவம் வைணவம் நம்முடைய மதங்கள் தான், வைதிகம் தான் அவர்களுடைய மதம். அதான் அப்படி 3 பிரிச்சுட்டு இல்லை, இந்த பார்ப்பனிய எதிர்ப்பு குறைஞ்சிரும்னு சொல்கிறீங்களா? பார்ப்பனிய எதிர்ப்பு போய்விடும். அவனுடைய மதத்தை அவன் பின்பற்றட்டும். நீ உன்னுடைய மொழி கோயிலுக்குள் வராது. தமிழர்களின் சமயம் என்று சைவமும் வைணவமும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு
வைதீக மதம் என்பது பார்ப்பன மதமாக ஆகிவிட்டால், அவன் தனி மதமாக ஆகிவிட்டால், இந்துவாக இருந்தால் சமஸ்கிருதம் தான் மேலான மொழி என்று கோயிலுக்குள் கொண்டு வருவான். அவன் தனி மதமாக ஆகிவிட்டால் முஸ்லீம் அரபு மொழியின் மீது திணிக்கிறானா, அதுபோல் உனக்கு சமஸ்கிருதம் நீ வைத்துக்கொள். முஸ்லீம் அரபு மொழியை போற்றுவது போல நீயும் சமஸ்கிருத பள்ளி வைத்து உன்னுடைய மாணவர்களுக்கு சொல்லிக் கொடு, உன்னுடைய மக்களுக்கு சொல்லிக் கொடு. ஆனால் நீ ஒரு தனி மதம், நாங்களெல்லாம் தனி மதம், இஸ்லாம் தனி மதம், கிறிஸ்துவம் தனி மதம், எல்லாரும் சேர்ந்து தமிழினம். அவனும் தமிழை தாய்மொழியாக கொண்டவன். ஆகவே அவனும் தமிழனாக இருக்கட்டும், அவன் அவனுடைய மதத்தை பின்பற்றட்டும். சமஸ்கிருதத்தை உன்னளவிலே வைத்துக்கொள். என்னோடு உன்னை சேர்த்து வைத்துக் கொண்டால் சமஸ்கிருதம் எந்த அளவில் இருக்கிறது. உன்னோடு என்னை சேர்த்து வைத்து கொண்டால் நீ என்னுடைய முதுகில் குதிரை இருக்கிறாய். இந்து மதத்தினுடைய மேன்மையெல்லாம் வடமொழியிலே தான் இருக்கிறது, வேதத்திலே தான் இருக்கிறது என்று சொல்கிறாய். வேதம் உன்னுடைய குரான் எப்படி இஸ்லாமியர்களுக்கு, எப்படி பைபிள் கிறிஸ்துவர்களுக்கோ உனக்கு வேதம். எனக்கு மறுப்பில்லை. இஸ்லாத்தையும் குரானையும் என் மீது திணிக்கிறானா, அது மாதிரி நீ திணிப்பாய். அதனால் நீ தனியாக வைத்துக்கொள். நாம் எல்லோரும் வெவ்வேறு மதத்தினராக தமிழ்நாட்டில் தமிழனாக தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்டவர்களாக வாழ்வோம். கிறிஸ்தவனுக்கும் முஸ்லீமுக்கும் சைவ வைணவ மதத்தினருக்கும் வேதத்தை கடைப்பிடிக்கிற பிராமணர்களுக்கும் தாய்மொழி தமிழ், அவருடைய நாடு தமிழ். உனக்கு மதம் வடக்கே வரையில் இருக்கிறது, காஷ்மீர் வரையிலும் இருக்கிறது, காசியிலே முக்கியமாக இருக்கிறது. முஸ்லீமுக்கு மதம் மக்கா வரையிலும் இருக்கிறது, கிறிஸ்துவனுக்கு மதம் இஸ்ரவேல் வரையிலும் இருக்கிறது. பிழை இல்லை. வாழுகின்ற மண்ணால் அவர்கள் தமிழர்கள், நீயும் தமிழனாக இரு. உன்னை இந்துவாக வைத்தால் சமஸ்கிருதத்தை என்னால் தள்ள முடியவில்லை. கோர்ட்டுகளில் இருக்கின்றவர்கள் அதையே திரும்ப திரும்ப எங்களின் மீது பழமை காரணமாக வளமை காரணமாக எங்கள் மீது திணிக்கிறார்கள். நீ எங்களின் மீது குதிரை ஏறுகிறாய். என்ன மேல் ஜாதி கீழ் ஜாதி உன்னால் தான் உண்டாகிறது. நீ மட்டுமே உன் ஜாதியில் உன் மதத்தில் இருப்பாய். ஒரே குலம் பிராமணர்கள், அவர்கள் வேதாந்தத்தை கடைப்பிடிக்கிறவர்கள். உனக்கு கீழே வேறு ஜாதி எதுவும் வேதாந்தத்தை கடைப்பிடிக்காது. ஆகவே இந்த ஜாதி வேற்றுமைகள் அகன்றுவிடும். பெரியார் எந்த ஜாதியை ஒழிக்க நினைத்து வாழ்நாளில் முடியவில்லையோ, எந்த ஜாதியை திராவிட இயக்கம் கெட்டிப்படுத்தியதோ, நான் திரும்ப சொல்கிறேன், ஜாதியை ஒழிக்க முயன்று பெரியாரால் முடியவில்லை. திராவிட இயக்கங்கள் ஜாதியை ஒழிக்க முயன்றதாக சொல்லிக்கொண்டு கெட்டிப்படுத்தின. இன்னைக்கு நாம தானே சர்நேம் எல்லாம் பெயருக்கு பின்னாடி உள்ள சாதி பெயர்கள் எல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு இந்தியாவிலேயே ஒரு நவீன சாதி பெயர்கள் போயினவே தவிர, பெரியார் இயக்கம் நடத்தியிருந்தால் சாதி பழகருப்பியாவினுடைய ஜாதி என்று பெயருக்கு பின்னால் தெரியவில்லையே தவிர மற்ற மாற்றம் ஒன்றும் ஏற்படவில்லை. ஒரு இயங்கியெல்லாம் அது தெரியாம போதில்லை. இல்லை இல்லை இல்லை, வெறும் ஜாதி பெயர் தெரிந்தால் என்ன தெரியாவிட்டால் என்ன, அது முக்கியம் இல்லை. ஜாதியினுடைய வேற்றுமைகள் ஒழியவில்லை. அவனவன் ஜாதி, ஒரு ஜாதிக்கு ஒரு கட்சி, இவனும் அவனும் போட்டி. இவன் இருக்கின்ற இடத்தில் அவன் இருக்க மாட்டான், அவன் இருக்கின்ற இடத்தில் இவன் இருக்க மாட்டான். ஜாதிகள் கெட்டிப்பட்டு விட்டன. நான் சொல்வது புரிகிறதா? என்னுடைய ஜாதிக்கு ஒரு கட்சி, உன்னுடைய ஜாதிக்கு ஒரு கட்சி, இவை இரண்டும் வெவ்வேறு அணியிலே தான் இருக்கும். ரெண்டு பேரும் ஒன்று சேர மாட்டார்கள். இந்த பகையை நீங்கள் அரசியல் ரீதியாக வளர்த்து கொண்டே போகிறீர்கள். ஒரு தனி மனிதனுக்கு ஏற்படுகின்ற பகை என்பது அவன் சாகின்ற போது முடிந்துவிடும். நீங்கள் கட்சியாக அரசியல் இயக்கமாக ஜாதிகளை எல்லாம் உருவாக்குகின்ற போது இந்த சண்டைகள் தலைமுறைகளாக எடுத்து செல்லப்படுகின்றன. நான் சொல்லுகிறேன், இந்த திராவிட இயக்கத்தின் காலங்களில் தான் நான் கலப்பு திருமணம் செய்து கொண்டால் 5000 ரூபாய் பணம் கொடுக்குறேன் என்று சொன்னாரே கலைஞர். கலப்பு திருமணம் செய்து கொண்டவன் வீட்டில் ஜாதி ஒளிந்திருக்க வேண்டுமா இல்லையா? ஆமாம், ஒளியவில்லை. தகப்பனுடைய ஜாதிக்கு பெண் வந்து விடுகிறாள், பிறக்கின்ற பிள்ளைகள் வந்து விடுகின்றன. பெண் வருகிறாளோ இல்லையோ, பிறக்கின்ற பிள்ளைகள் தகப்பனுடைய ஜாதிக்கு வந்து விடுகின்றன. பிறகு அந்த ஜாதி தொடர்கிறது. கலப்பு திருமணத்தால் என்ன பயன்? கலப்பு திருமணத்தால் ஒழியும் என்று சொல்வது சரியானதா என்கின்றதுதான் என்னுடைய கேள்வி. கலப்பு திருமணங்கள் கலப்பு திருமணங்களாகவே அடுத்தடுத்து மீண்டும் மீண்டும் மாறி மாறி வேறு சாதிகள் கட்டிக்கொண்டே போனால் அடையாளமே தெரியாமல் போயிடும். திராவிட இயக்கம் சாதிக்க நினைத்த எல்லாவற்றிலும் தோற்றுவிட்டது. பெரும்பாலும் எல்லாவற்றிலும் என்று நான் சொல்ல மாட்டேன். என்ன காரணம் என்றால், இந்து மதத்தை கை வைத்திருந்தால் பிராமண ஆதிக்கம் ஒழிந்திருக்கும், சாதியே கலகலத்து போயிருக்கும். அவன் தானே இதை பிடித்து வைத்தவன். வர்ணாசிரம தர்மம் என்பதை பெரிதாக ஆக்கியவன் அவன் தான். நம்முடைய நாட்டில் நீங்களும் நானும் வேறு வேறு சாதி, நம்ம பழக்கத்தில் அன்பில் வேறு எந்த ஒன்றிலும் வேறுபாடே கிடையாது. நம்ம இயல்பாக இருப்போம். திருமணம் செய்து கொள்ளுகிறான், செய்து கொள்ளவில்லை, அதுவும் காலப்போக்கிலே மாறிவிடும். நான் என்ன சொல்கிறேன் என்றால், பிராமணன் தனிமதமாக இருக்கட்டும், அவன் தமிழனாக இருக்கட்டும், தமிழ்நாட்டில் இருக்கட்டும், இஸ்லாமியனைப் போல கிறிஸ்துவனைப் போல அவனுடைய மதத்தை அவன் கடைப்பிடித்து கொண்டிருக்கட்டும். நம்முடைய மதம் தமிழ் சமயங்கள். நாத்திகனாக இருப்போம், நாத்திகனாக இருக்கட்டும். நீ தமிழ் சமயங்கள் அறநிலையத்துறை என்று வைக்காமல் இந்து மத அறநிலையத்துறை என்று வைத்து கொண்டு சனாதனத்தை எதிர்த்து பேசுவது முட்டாள்தனத்திலும் கூமுட்டாள்தனம்.
சனாதனத்தை ஒரு நாளைக்கு பேசி நாங்கள் பெரிய கலைஞரின் வாரிசு, நாங்கள் அண்ணாவின் வாரிசு, பெரியாரின் வாரிசு என்று சொல்லிக் கொள்வதற்குத்தான் ஆகுமே தவிர, பிறகு அங்கிருந்து மிரட்டுவான், இங்கே பேசினால் இங்கே ஓட்டு போட மாட்டான், உன்னோட நான் கூட்டு சேர மாட்டேன், வாயை மூடு என்பான். வாயை மூடி கொண்டு விட்டார்களே. பெரியார் சாகும் வரையிலும் பேசினாரே, நீ ஏன் பேசவில்லை? நீ சனாதனம் என்று சொன்னால் வடநாட்டிலே சனாதனம் தான் கோல் வச்சுக்கிறது. அவனுக்கு சொந்த மதம் கிடையாது, பார்ப்பார் மதத்தை தான் அவனுடைய மதமாக வைத்திருக்கிறான். ஆகவே வாயை மூடுகிறாயா இல்லையா என்ற மூடி விட்டாரே நம்முடைய உதயநிதி. உனக்கு புரியவில்லை, அடிப்படை புரியவில்லை. இந்து நீதி கட்சி காலத்தில் இந்து சமய அறநிலையத்துறை என்று வந்தது, தமிழ் சமயங்கள் அறநிலையத்துறை என்று வை. ஆகவே நாம் பார்ப்பன மதத்திலிருந்து ஒதுங்கி விடுவோம். அவன் மதம் குறைவானது என்பது என்னுடைய கருத்தே இல்லை. நான் ரொம்ப நேசித்து படிக்கின்ற புத்தகங்களில் 2 ராமாயணம் மகாபாரதம். நான் 2ஐ பற்றியும் திறனாய்வு நூல் எழுதியிருக்கிறேன். மனிதனை எளிதாக கதை வழியாக மேம்படுத்தக்கூடிய ஆற்றல் நம்முடைய நாவலிஸ்டுகளுக்கு கிடையாது, அந்த இதிகாசங்களுக்கு உண்டு. தமிழனுக்கு இதிகாசம் எழுத தெரியாது, காப்பியம் எழுத தெரியும். இப்போ நாவல் எழுதுவதில் ரஷ்யன் தான் உலகத்திலே முதலானவன். தஸ்தாவெஸ்கி, டால்ஸ்டாய் எல்லாம் செக்காவ் எல்லாம் அங்கே தான். அது மாதிரி உனக்கு இதிகாசம் எழுத தெரிந்திருக்கிறது, அது பாராட்டுக்குரியது. உன்னுடைய இதிகாசத்தை நான் படித்துக் கொள்கிறேன், டால்ஸ்டாயினுடைய போரும் வாழ்வையும் நான் படித்துக் கொள்கிறேன். அதனாலே நீ என் தலையில் ஏறி உட்காரக்கூடாது. உன்னை போற்றுகிறேன், உன்னுடைய அறிவை போற்றுகிறேன். இந்த இப்போ இருக்க முட்டாள்கள் 2 பேர் ஒதுக்கீடு கேட்கிறார்கள் பார்ப்பனர்களுக்கு, அது சரியானதில்லை. ஒதுக்கீட்டை பற்றியே கவலைப்படாமல் போய் வாஷிங்டனில் அக்ரஹாரம் உண்டாக்கி விட்டானே, அது அவனுடைய வலிமை தானே. அவனால் எங்கேயும் வாழ முடியும். திராவிட இயக்கங்களுக்கும் பெரியார் வழியாக வந்தவர்களுக்கும் ஒரு புதிய யோசனையை முன்வைக்கிறீங்க. முன் யோசனை வைக்கிறேன். நான் பெரியாருடைய யோசனையிலிருந்து ஏன் இது தவறியது என்று சிந்தித்து புதிய யோசனை வைக்கிறேன். நாம் வேத மதத்தை தனி மதமாக ஆக்கும், அதை இந்து மதம் என்று வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளட்டும், வேத மதம் என்று வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளட்டும். நாம் நம்முடைய சமயங்களின்படி வாழ்வோம். நாத்திகனாக இருக்கிறவன் நாத்திகனாக இருக்கட்டும். சமக்கிருதம் என் தலையில் இருக்கக்கூடாது. என்னுடைய கோயிலுக்குள் சமக்கிருதத்துக்கு வேலை இல்லை, என்னுடைய கருவறைக்குள் அவனுக்கு வேலை இல்லை. நான் என் கோயிலை நான் பத்திரமாக வைத்து, உங்களுக்கு வேதத்திற்கு பிரம்மத்திற்கு கோயிலும் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. என் ராஜாஜி ஒரு கோயிலுக்கும் போனதில்லை. இல்லை, இது உரியவர்களுக்கு சென்று சேரும்னு நம்புவோம். கண்டிப்பாக புதிய சிந்தனையை முன்வைத்து இந்த நேர்காணலை நீங்கள் நிகழ்த்தியிருக்கீங்க. எங்களோடு இவ்வளவு நேரம் செலவிட்டதற்கும் ஆழமான கருத்து பகிர்வை முன்வைத்ததற்கும் எங்களது உளமார்ந்த நன்றி.